கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். ஜோய் ஜீசுவை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசிட்டு வாழலான்னு ஆசை இருந்தா என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு அவ ஃபியான்சிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே ஜீசுவை தனியா ரெஸ்டாரண்ட்லயே விட்டுட்டு வந்துட்டான். அவ என்னையும் கூட்டிட்டு போன்னு அழுகுறா. இந்த ஜோய் அவளை விட்டுட்டு நேரம் டானை தான் பார்க்க போயிருக்கான். அவனை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசல, கீழே உட்காந்து மண்டி போட்டுட்டான். இந்த டானுக்கே ஷாக்கா இருக்கு. என்னடா இது, ஜோய் நம்ம முன்னாடி மண்டி போட்டிருக்கானேன்னு என்ன பண்ற அப்படின்னு கேட்க, உன் அக்காவை ஜீசுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லி கேளு அப்படின்னு சொல்றான். ஆனா டான் கேட்காம அங்க இருந்து நகலை பாக்குறான். ஜோய் விடுறதா இல்ல, டான் முன்னாடி போய் முட்டி போட்டு நிக்கிறான். டானுக்குலாம் செம்ம கோவம் வந்துருச்சு. ஜோய் வேற ஜீசு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல டான் ஜோயை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். போட்டு மிதிச்சு எடுக்கிறான். மூஞ்சி முகர வயிறுன்னு எல்லா இடமும் அடிபட்டு இருக்கு. குத்தல வாயில இருந்துலாம் ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஆனா திரும்பவும் எழுந்து முட்டி போட்டு இந்த டானோட கையை பிடிச்சி தயவு செஞ்சு அவளை வாழ வை, அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல இந்த டானுக்குலாம் செம்ம கோவம் வந்துச்சு. அப்படியே எந்திரிச்சு அங்க இருந்து போறான். ஜோய் அவன் காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சிரான். ஆனா டான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே கிளம்புறான். ஜோய் உடனே நான் நாளைக்கும் வருவேன், நாளை கழிச்சும் வருவேன், உன் கையால நான் செத்து கூட போறேன், ஜீசுவ வாழ வை, அவ ரொம்ப பாவம், ஹீஜு மாதிரி அவ சாக கூடாதுன்னு ரொம்ப கெஞ்சி அழுறான். ஆனா டான் அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போறான். ஜோய் கெஞ்சிறதெல்லாம் கேட்கதான் செய்யுது. இப்ப ஜோய் திரும்ப வீட்டுக்கு வர அவன் முகத்துல உள்ள காயத்தை பார்த்து என்ன ஆச்சுன்னு மெய்டு பதறாங்க. ஆனா ஜோய் எந்த பதிலும் சொல்லாம போயிட்டான். செக்ரட்டரி வாங்குவாங்க தான் இருக்காங்க. அவங்க இன்னும் சாரா சொன்ன ஹோப் ஆர்ஃபனேஜை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிற நம்பருக்குலாம் கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. கடைசியில ஒரு ஆர்ஃபனேஜ்ல ஜோய் பேர்ல ஒரு பையன் இருந்ததா வர சொல்லிடுறாங்க. அப்புறம் என்னாச்சுன்றது தெரியல. ஜோய் ரூமுக்கு வரவே ஜீசு அதை தெரிஞ்சுக்கிட்டு அவளும் அவன் ரூமுக்கு வரா. நீ ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிற, எதுக்கு இப்படி என்ன காயப்படுத்துற, நீ இப்பெல்லாம் பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்ல, எனக்கு தெரியும், தெரிஞ்சேதான் பண்றேன், நீ என்ன கஷ்டப்படுத்துற, நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்றான். நான் என்ன உன்னை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க, பேசாம ரூமுக்கு போயிருன்னு சொன்னா அவ கேட்க மாட்டாள். நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்ல, என்னத்த பேசணும், நீ செத்தப்பறம் நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணுவேன், உன் கல்யாணத்தை பார்க்க எனக்கு எப்படி தோணும், இந்த மாதிரி நான்சென்ஸ் செய்ய அப்படின்னு சொல்ல, நான் அன்னைக்கு என் ஃபியான்சி அப்பா அம்மாவை பார்த்தேன், அதை பத்தி பேசலாம்னு சொல்றா. அவங்க ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்கன்னு போது அது எப்படி உனக்கு தெரிஞ்சு, உனக்கு தான் கண்ணு தெரியாதுன்றான். நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப அவன் உடனே அவளை நிறுத்தி, எனக்கு அடிபட்டு இருக்கு, கண்ணாலும் வீங்கி போயிருக்கு, உதட்டலாம் ரத்தம் வருது, ஆனா அதை உன்னால பார்க்க முடியாதுல்ல, நீ பார்க்க முயற்சி கூட பண்ண மாட்ட, நீ தான் சர்ஜரி பண்றதுக்கே பயப்படுறிய, நீ உன்னோட மூளைய கண்ணையுமே பாத்துக்க மாட்டேற அப்படின்னு சொல்ல அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடிபட்டு இருக்கணும்னே வேகமா வந்து எங்க அடிபட்டு இருக்கு, என்னாச்சு, எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லி தொட்டு பார்க்க போறா. அவன் அவ கையை தட்டி விட்டுட்டு, உனக்கு என்ன பார்க்கணும்னு ஆசை இல்ல தானே, நீ என்ன பார்க்க ஆசைப்படுறேன்னு போய் தானே சொன்ன அப்படின்னு கேக்குறான். அவ உனக்கு கடுப்புல, ஆமா போய் தான் சொன்னேன், இப்போ உனக்கு சந்தோஷமான்னு கேட்டு நகலை பாக்குறா. அவன் பிடிச்சி அவளை சோத்துக்கிட்டு நிறுத்தி, இல்ல எனக்கு சந்தோஷம் இல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன், நீ சொல்ற பொய்யெல்லாம் என்னால கேட்க முடியல, நீ இந்த மாதிரி ஷெல்ஃபிஷ்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன், நான் இங்க வந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லிடுறான். அவளுக்குன்னா அழுகையே வருது. உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்னு கேக்குறா. உன் வாயில இருந்து நான் வாழணும், எனக்கு வாழ ஆசைன்னு சொல்லணும்னு சொல்றான். அது எப்படி நான் சொன்னா மட்டும் வாழ்ந்துருவானான்னு கேக்குறா. இதே எல்லாத்தையுமே செக்ரட்டரி வாங்க வெளியில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பார்க்கணும்னு ஆசை இல்லையான்னு கேக்குறான். ஆசை இருக்கு, நீ வந்த நாள்ல இருந்து உன்னை எப்ப பாப்பேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கும் சாகணும்னா பயமா தான் இருக்கு, ஏன் நான் வாழணும்னு என்ன ஆசைப்பட வைக்கிற அப்படின்னு சொல்லி அழுதுட்டே சொல்றா. அவன் அப்ப உனக்கு வாழணும்னு ஆசை தானேன்னு கேட்க, இல்ல எனக்கு வாழ ஆசை இல்லைன்றா. உன்னை கோவமா அங்க இருந்து போறான். இவளும் எங்க போற, நில்லு போகாத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறா. இவன் கதவை திறந்து வெளியில வரையுமே செக்ரட்டரி வாங்க பாக்குறான். அவளும் தொட்டுக்கிட்டே வந்தவ செக்ரட்டரி வாங்க பிடிச்சியும் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்க அவன் போட்டும் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவ பின்னாடியே தான் போறா. என்னை விட்டுட்டு போகாத, எங்க போற, நில்லுன்னு சொல்லிட்டே தான் போறா. அவன் கார்ல ஏறிடுறான். அவ வாசல் வரைக்கும் தருமாறி வந்துட்டா. அவளை பார்த்தும் அங்க இருந்து கிளம்பிட்டான். அவளுக்குன்னா ரொம்ப கஷ்டமாயி போச்சு, இப்படி போறானேன்னு. ஜோய் என்னை விட்டுட்டு போகாத, ஜோயின்னு கத்துறா. அவளுக்கு சின்ன வயசுல ஜோயோ அவங்க அம்மாவை விட்டுட்டு போனாங்கல்ல, அந்த ஞாபகம் தான் வருது. அப்படியே நின்று அழுதுட்டு இருக்கா. அழுதுட்டு உள்ள போனான்னு 2 ஸ்டெப் எடுத்து வைக்க பார்த்தா ஜோய் வந்துட்டான். கார்ல அப்படியே ரிவர்ஸ்ல வந்து நின்று கார்ல ஏறுன்னு கூப்பிடுறான். அவ யோசிச்சுட்டே நிக்கா. செக்ரட்டரி வாங்க வர வந்துட்டாங்க. இவங்க போக விட மாட்டாங்களோன்னு நினைச்சா அவங்களே கார் கதவை திறந்து விட்டுட்டு அவளை ஏற சொல்லிட்டு அவளோட கோட்டு அவளுக்கு ஷூலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. ஜோய் இன்னைக்கு ஒரு முடிவுல தான் இருக்கான் போல. ஜீசுவை அவளா சர்ஜரிக்கு ஒத்துக்க வைக்க இப்ப கார்ல கூட்டிட்டு போய் ரோடு ஓரமா ஒரு இடத்துல கார் நிறுத்திட்டு அவளை கீழே இறக்கி கைய பிடிச்சி எங்கேயும் இழுத்துட்டு போறான். அவன் பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. அவளுக்கு கண்ணு வேற தெரியாதா, ரொம்ப பயப்படுறா. ஜோய் என்ன பண்ற, என்னை எங்க கூட்டிட்டு போற, எனக்கு இதெல்லாம் பயமா இருக்குன்னு கத்துறா. ஆனா அவன் கேட்கவே இல்ல. அப்படியே கையை பிடிச்சிட்டு ஸ்டெப்ஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போறான். ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு அவ போனையே வாங்கி போட்டோ எடுக்க அவ என்ன பண்றன்னு கேக்குறா. இது எவிடன்ஸ், நான் இன்னைக்கு உன்னை விட்டுட்டு போறேன், இந்த போட்டோவையும் கிரீன் ஹவுஸ்ல ஒரு சீக்ரெட் ரூம் வச்சிருக்கிய அதுல ஒட்டி வச்சுக்கோ, உனக்கு பாக்கணும்னு தோணுச்சா திரும்ப பாரு, நான் இப்போ உன்னை விட்டுட்டு தான் போக போறேன். நீ என்ன சொன்ன, சாகிறதுக்கு முன்னாடி சந்தோஷமான நினைவுகள் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி சந்தோஷமா இருக்க போறியா, வாய்ப்பே இல்ல, நீ செத்துட்டனா
நான் எப்படி இருப்பேன்? நான் உனக்காக ஏங்குவேன், மிஸ் பண்ணுவேன், எனக்கு உன்னை பார்க்கணும்லாம் தோணும்ல. ஆனா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட போறது இல்ல. நீ செத்துட்டா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுல எல்லாம். இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கவே மாட்டேன், அந்த பனிமலைக்கு வந்திருக்க மாட்டேன், உன் கூட சேர்ந்து சமைச்சிருக்க மாட்டேன், உன்னை பாசமா பாத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். இவ்வளவு கஷ்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அவன் பக்கத்துல வர பாக்குறா. ஆனா தள்ளி விட்டுட்டான். இப்ப வரைக்கும் நீ சாகிறதுக்காக மெமரிஸ் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்க. நான் வாழ்றதுக்காக நான் மெமரிஸ் கிரியேட் பண்ண வேணா, நான் வாழணும், எனக்கு வாழ ஆசைதான். நான் உன் கூட கஷ்டமான நினைவுகளை கொண்டு வந்துட்டா உன்னை மறக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே, அதனாலதான் இப்படிலாம் பண்றேன்னு சொல்றான். அவ பக்கத்துல வர பாக்குறா. ஆனா அவன் தள்ளி தள்ளி விட்டுட்டு நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், நீ இல்லனாலும் நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. ஒரு கட்டத்துல அவ திரும்ப வரும்போது அவனால தள்ளி விட முடியல. அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கும் அவ இப்படி பண்றது கஷ்டமா தான் இருக்கு, சாகணும்னு நினைக்கிறதுலாம். அப்புறம் அவன் சமாதானம் ஆகி அவளை வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டான். அவ ரூம்ல கொண்டு விட்டு தூங்க சொல்ல அவ நம்ம ஒன்னா தூங்கலையான்னு கேக்குறா. நீ எப்ப வாழணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கப்புறம் தான் இனிமே நான் உன் கூட தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவன் அப்புறம் திரும்ப தூங்காம கோட்டை போட்டுட்டு வெளியில வரா. நிறைய அப்படி பனியா படிஞ்சு கிடக்கு. அதுல நடந்து வரா. அதுல வந்தவ அவளோட வாக்கிங் ஸ்டிக் வச்சு குத்திலாம் பாக்குறா. அந்த பனி நல்ல உள்ள அமுங்குது. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. ஜோய் வாக்கிங் போயிட்டு இருக்கான். அப்பா அவன் ஜீசு கூட இருந்த பழைய நினைவுகள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். இப்ப வாக்கிங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தற்செயலா பாக்குறான், அந்த பனி பறந்து கிடக்கல, அதுல ஒரு குட்டி பொம்மை மாதிரி இருக்கு. பக்கத்துல போய் பார்த்தா எனக்கு வாழணும்னு ஆசைன்னு எழுதி இருக்கு. ஜீசுதான் எழுதி வச்சிருக்கா. அந்த பொம்மைய பனியாலே செஞ்சிருக்கா. அத மூக்க வேற பெருசாக்கி வச்சிருக்கா. இவன் இதுக்கு முன்னாடி அவனோட முகத்தை தொட்டு பார்க்கும்போது அவன் மூக்கு பெருசுன்னு சொல்லிருப்பா. அதெல்லாம் பார்த்து அவன் சிரிக்கிறான். கீழ இருந்து ஜீசு ரூம் தான் பாக்குறான். ஜீசுவும் ஜன்னல் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கா. அப்படியே அவளை பார்த்துட்டே நிக்க செக்ரட்டரி வாங்க இந்த விஷயத்த பாக்குறாங்க. அப்புறம் அவங்க என்ன யோசிச்சு பாக்குறாங்கன்னா, இந்த ஹோப் ஆர்ஃபனேஜ்ல சோயின்னு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லிருப்பாங்கல்ல, அது நம்ம ஹீரோ சோய் தான். டேட் ஆஃப் பர்த் அப்புறம் ஆதார் மாதிரி அங்க ஒரு ஐடி கார்டு இருக்கு. அதோட நம்பர் பத்தி எல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் மேட்ச் ஆகலன்னதும் செக்ரட்டரி வாங் சோய ஒரு மாதிரி பார்த்துட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. இப்ப ஜூன்டே ரெஸ்டாரண்ட்ல அங்க லாயர் ஜங், ஜூன்டே, அவனோட ஒய்ஃப் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப லாயருக்கு உண்மையான சோயை பத்தி தெரிஞ்சு போச்சு. அந்த பையன் இறந்து 1 வருஷம் 3 மாசம் ஆச்சுன்னு சொல்லி ஜூன்டே கிட்ட அவனோட டீடைல்ஸ காட்டுறாரு. அதுல அவனோட போட்டோ இருக்கு. இதான் நம்ம சோய் இப்படிதான் இருப்பான், சின்ன வயசுல கூட இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை எல்லாத்தையுமே மீரா கேட்டுறா. ஜூன்டேவோட ஒய்ஃப் மீரா இதெல்லாம் கேட்டுட்டியான்னு சொல்ல மீராக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கா இருக்கு. லாயர் ஜங்கும் ஜூன்டே கிட்ட இப்போதைக்கு இதை ஜீசு கிட்ட சொல்ல வேணாம், அவ சோய் மேல ரொம்ப பாசமா இருக்கான்னு பேசிட்டு இருக்க. அப்படி அங்க கட் பண்ணி நம்ம பார்க்க தான் காட்டுறாங்க. அவனுக்கு இந்த ஜீசுவோட ஃபியான்சி மெசேஜ் பண்ணிருக்கான். பார்த்தா அவன் கிட்ட காசு கேட்டு மிரட்டி இருப்பான்ல, அதுக்கு தான் ரிப்ளை பண்ணிருக்கான். என்ன பத்தியும் என் எக்ஸ பத்தியும் ஜீசுக்கு முன்னாடியே தெரியும், அதனால காசுலாம் தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். பார்க்குக்கெல்லாம் செம்ம கடுப்பா இருக்கு. பார்க் தங்கச்சி அவ ஃப்ரெண்டோட அப்பா காரை உடைச்சால, அதுக்கு கூட ஒரு ஆள் காசு கொடுத்துட்டாருன்னு சொல்லிருப்பாள் அந்த பொண்ணு. அந்த காசை 2 நாள்ல திருப்பி தரணும்னு சொல்லி இருந்திருப்பாங்க போல. 4 கழிச்சுக்குள்ள நான் எப்படி காசை ரெடி பண்றதுன்னு சொல்லி பார்க் ரொம்ப கடுப்புல கிளம்புறான். அப்பதான் 3 ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. பார்க்கோட தங்கச்சி ஃப்ரெண்டு வந்து பார்க்கு கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு இந்த செட்டில் பண்ணிட்டாரு, பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிருப்பாள். அப்ப அந்த இடத்துல டானை பாத்துருப்பா. ஒருவேளை டான் தான் இந்த காசு கொடுத்துருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறா. இன்னொரு பக்கம் சோய்க்கு அந்த டான் கால் பண்றான். டான் என்ன சொன்னான்னு தெரியல. சோய் ரொம்ப ஷாக்கா, நிஜமா தான் சொல்றியா அப்படின்னு கேக்குறான். டானும் நான் ஏன் வாங்கிட்ட காமெடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல சோய் வேகமா ஓடி வரான். வீட்டுக்கு வெளியில ஜீசு நின்னுட்டு இருக்கா. அவளை வந்து ஹக் பண்ணிட்டு நான் உனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு ஒரு நல்ல டாக்டரை புடிச்சிட்டேன், அவங்க மட்டும் உனக்கு ஆபரேஷன் பண்ணாங்க, கண்டிப்பா நீ உயிர் பிழைச்சிருவ, நான் உன்னை சாயந்தரம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வேகமா எங்கேயோ ஓடுறான். இன்னொரு பக்கம் செக்ரட்டரி வாங் இந்த ஹோப் ஆர்ஃபனேஜ் இருக்குல்ல, அங்க போய் நம்ம ஹீரோ சோய் இருக்கான்ல, அவனோட சின்ன வயசு ஃபைல் எடுத்து பாக்குறாங்க. அந்த போட்டோல அந்த சின்ன பையனுக்கு நெஞ்சு பக்கத்துல ஒரு சின்ன தழும்பு தெரியுது. இதே தழும்பை ஒரு நாள் சோய் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பாத்திருப்பாங்க. இவங்களுக்கு இப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு நம்ம வீட்டுல இருக்கிறது உண்மையான சோய் கிடையாது அப்படின்றது. இந்த பக்கம் சோய் வேகமா ஓடினால டானை தான் பார்க்க வந்திருக்கான். டான் என்ன சொல்றான் அப்படின்னா, இவன் அக்கா ஜீசுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நீ 5 நாள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதாவது சோய் டான் கிட்ட அந்த 60 கோடியை கொடுக்கறதுக்கு இன்னும் 24 நாள் டைம் இருந்துச்சு. அதுல 5 நாளை குறைச்சி 19 நாள் ஆக்கிடலாமா அப்படின்னு கேட்க அதுக்கு சோயும் ஒத்துக்கிட்டான். 19 நாள்ல காசு ரெடி பண்ணிருவியா, நீ வேற தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஹீஜுக்காக வருத்தப்படலையா சொல்ல, நான் ஹீஜுக்காக வருத்தப்படுறேன் தான், ஒரே ஒரு விஷயத்துலதான் அவளை வழி அனுப்பும் போது நிம்மதியா அனுப்பாம விட்டுட்டேன், அவளை கஷ்டப்படுத்திட்டேன்ற மாதிரி சொல்ல இந்த டானும் அப்போ அந்த குழந்தைக்காக நீ வருத்தப்படலையான்னு கேக்குறான். அதுக்காக நான் நிறைய வருத்தப்பட்டுட்டேன், ஹீஜு கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பா, அவ எப்பவுமே நம்மள புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கா, அப்படிப்பட்ட பொண்ணாதான் நம்ம காதலிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த டானும் சோய் போறத வெறிக்க பாத்துட்டு நிக்கிறான். இப்ப இந்த பார்க்கோட தங்கச்சியும் அவ ஃப்ரெண்டு ஒரு இடத்துல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் 3 அங்க வர்றா. 2 பேரையும் அடிச்சு வெளியே இழுத்துட்டு வந்து நீ தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் காசு கொடுத்தாருன்னு சொன்னல, அது யாருன்னு
கேட்க அவரு தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி தெரியும் என்ன யாருன்னு கேட்டு மிரட்ட அப்படியே அதுங்க பயத்திலே பின்னாடி போயிட்டு இருக்குதுங்க. பார்க்கோட தங்கச்சிலாம் பக்கத்துல வச்சிருந்தா குப்பையிலே போய் விழுந்துட்டா. அப்புறம் இந்த பார்க்கோட தங்கச்சி ஃப்ரெண்ட் இருக்கால, அவ ஹேண்ட்பேக் எடுத்து உள்ள உள்ளதெல்லாம் கீழே போட்ட உள்ள இருந்து போன் விழுது. அதை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் பண்றா. அந்த போன்ல பிளாக் ஜாக் கிளப் தான் சேவ் ஆயிருக்கும். அது அந்த டானோட கிளப் தானே. இவ போன் பண்ண அந்த பக்கம் ஒருத்தன் கால் அட்டன் பண்ணி எடுத்ததுமே என்னம்மா உனக்கு இன்னும் காசு வேணுமான்னு தான் ஸ்டார்ட் பண்றான். 3-1 டான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க அவருக்கு என்ன நல்லா தான் இருக்கான்னு சொல்ல இவளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ டான் கிட்ட இருந்தா காசு வாங்கிருப்பாங்கன்னு 3 பேசிட்டு கட் பண்ணவுமே 2 பேருமே முட்டி போட்டு கையை தூக்கிட்டு இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு கெஞ்சிராளுங்க. 3க்குலாம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே கீழே கிடந்த ஒரு வெத்து பாட்டில் எடுத்து 2 பேர் மண்டையிலையும் தட்டிட்டு இருக்கா. நீங்க எல்லாம் எப்படி வளர போறீங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல பார்க்கோட தங்கச்சி இருந்துட்டு இந்த காசெல்லாம் பார்க்க கிட்ட வாங்க மாட்டேன்னு தான் சொன்னான். இது எல்லாமே சோய் தலையில தான் கட்ட போறதா சொன்னான். அதனால தான் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. உனக்கு இன்னும் கோவம் தான் வருது. போட்டு அடி வெளுத்துட்டா அந்த பாட்டிலாலே. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.